வணக்கம். ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, டெல்லியில் மீண்டும் காவல்துறையினர் அதிகமான பேரிகேடுகளை நியமித்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக டெல்லி காவல்துறை அதிகமான தடுப்புகளை டெல்லியை சுற்றி நிறுவ வேண்டியிருக்கிறது? இளைஞர்கள் மீண்டும் டெல்லியை நோக்கி போராடுவதற்கு செல்லவிருக்கிறார்களா? இதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய விவசாயிகள் சங்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராகேஷ் டிகாயத், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை காக்ரோச் ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அசுதோஷ் ராங்கே என்று சொல்லக்கூடிய நபர் சந்தித்து பேசியிருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மத்திய பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான விவசாயிகள் போராட்டம் வெடித்திருக்கிறது. அதே மாதிரி காக்ரோச் ஜனதா அமைப்பினர் டெல்லியில் போராடுகிற அடுத்த நாள் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் ஏராளமான விவசாயிகள் ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் மோடியினுடைய இந்த மக்கள் விரோத செயல்களுக்கு எதிராக, அதாவது தொடர்ந்து அவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கடந்த பல காலங்களாக முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஒரு விவசாய அமைப்பினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ராகேஷ் டிகாயத்தை காக்ரோச் ஜனதா கட்சி அமைப்பின் சார்ந்த ஒரு மிக முக்கியமான நபர் சந்தித்து பேசி இருப்பது என்பது RSS சங்க பரிவாரங்களுடைய வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது. ஏற்கனவே பாராளுமன்றத்திற்கு மோடி அமித்ஷாவும் வரமாட்டாங்கிறாங்க, நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ இந்த நேரத்தில் இந்த சந்திப்பு என்பது அடுத்தது என்னவாக இருக்கும் என்கிற பதட்டம், பயம் RSSற்கு மிகப்பெரிய அளவில் தொற்றிக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? இவர்கள் ரெண்டு பேரும் கலந்து என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு செய்திகள் வெளிவருது அப்படின்னா, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், விவசாயிகள், இவர்கள் 3 பேரையும் ஒருங்கிணைத்து RSS சங்க பரிவாரங்களுக்கு எதிராக அமைதியான வழியில் போராட்டத்தை முன்னெடுப்பது, இதுதான் இவர்களுடைய நோக்கம். அதற்கு ராகேஷ் டிகாயத்தும் சம்மதம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் வரும் நாட்களில் காக்ரோச் ஜனதா அமைப்பு மட்டுமல்ல, இந்தியாவுடைய பெரும்பாலான இளைஞர்கள், மாணவர்கள், இந்தியாவுடைய விவசாய பெருமக்கள், இந்த 3 பேரும் இணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை RSS சங்க பரிவாரங்களுக்கு எதிராக அவர்கள் நடத்தவிருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த நேரத்தில் உளவுத்துறை ஒரு மிக முக்கியமான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளும், மாணவர்களும், இளைஞர்களும் ஒரு சேர இணைந்தால் அது மோடிக்கு எதிராக 80% இந்தியர்களும் எதிராக கிளம்பியதற்கு ஒப்பானது. விவசாயிகள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க நமக்கு தெரியும். அதே மாதிரி மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும், இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடியதில் 80% இவர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த 80% மக்களும் ஒன்றிணைந்து மோடிக்கு எதிராக, RSSற்கு எதிராக போராடுவது அப்படிங்கிற முடிவில் அவர்கள் வந்திருப்பதாக இன்றைக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ராகேஷ் டிகாயத் உங்களுக்கு நல்லா தெரியும், இதே மாதிரி இந்த அதானிக்காக, அம்பானிக்காக இந்திய விவசாயிகளை வஞ்சிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய சட்டத்தை மோடி கொண்டு வருகிறார். அதற்கு எதிராக 1 வருட காலம் ஒரு மாபெரும் போராட்டத்தை விவசாயிகள் நடத்தினார்கள். இறுதியில் மோடி அவர்கள் அந்த சட்டத்தை வாபஸ் பெற்றார் என்பது தெரியும். அந்த போராட்டத்தில், மோடிக்கு எதிரான அந்த மிக முக்கியமான போராட்டத்தில் தலைமை தாங்கியவர்களில் மிக முக்கியமானவர் ராகேஷ் டிகாயத். இந்த ராகேஷ் டிகாயத் தான் இன்றைக்கு காக்ரோச் ஜனதா கட்சியோடு, அதனுடைய மிக முக்கியமான நபரோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு நீங்கள் சில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா மோடியினுடைய ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. எந்த நேரத்தில்னு பாருங்கள். அதாவது இளைஞர்கள் ஒரு பக்கம் மோடிக்கு எதிராக போராடுகிறார்கள், மாணவர்கள் எதிராக இருக்கிறார்கள், விவசாய பெருமக்கள், பெண்கள் இல்லையா, இவர்கள் எல்லோருமே மோடியினுடைய கொள்கைகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பை பல்வேறு நேரங்களில் காட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மோடிக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த RSS அடிமை ஊடகங்கள் வெளியிட்டிருப்பது என்பது ரொம்ப நகைப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும், மன் கி பாத் என்கிற சொல்லக்கூடிய உரையை மணிப்பூரில் அந்த உரை நடந்து கொண்டிருக்கும் போது ரேடியோவை மணிப்பூர் பெண்கள் தூக்கி உடைத்த காட்சியெல்லாம் இன்றைக்கு ஊடகங்களில் சர்வசாதாரணமாக இன்றைக்கு வெளியானது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மல்யுத்த வீராங்கனைகளுக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது
கள்ள மௌனம் காத்து கொண்டிருந்த மோடிக்கு எதிராக இந்தியாவில் பெரும்பாலான பெண்கள் எல்லாம் பெரிய அளவில் களத்தில் வந்தாங்க. கேஸ் சிலிண்டர் விலையினால், கேஸ் சிலிண்டர் இன்றைக்கு எவ்வளோ விலைங்கிறது நமக்கு தெரியும். அது மாதிரி தட்டுப்பாடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் தெரியும். இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்தியாவினுடைய குடும்பங்களை பாதித்து கொண்டிருந்தது என்பது தெரியும். அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களும் இவர்களுடைய கொள்கையினால் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அதனால் இவர்களுக்கு எதிராக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி அப்படின்னா, மீண்டும் இந்த இளைஞர்கள் தலைமையிலான போராட்டம் டெல்லியில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? நீங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்துங்கள், நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னு தான் என்ன பாஜக தலைமை சொன்னது. ஆனால் அவர்கள் போராட்டத்திலிருந்து கலைந்து சென்றதற்கு பிறகு இன்றைக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்? போராட்டக்காரர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, போராட்டக்காரர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகளில் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இடதுசாரி மாணவர் அமைப்பை சார்ந்த தலைவர்களுக்கு பெருமளவிலான நெருக்கடி மோடி அமித்ஷாவிடமிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் தான் நாங்கள் சொன்ன கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றாமல் இழுத்தடிப்பது என்பது, நாங்கள் ஒருபோதும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். நாங்கள் மீண்டும் அமைதி வழியில் போராடப் போகிறோம். இப்போது அமைதி வழியில் போராடப் போவது என்பது காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் மட்டும் அல்ல. இன்றைக்கு அவர்களோடு விவசாயிகள் ஒரு சேர கலந்து கொள்ள தீர்மானித்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய மாணவ செல்வங்கள் கலந்து கொள்வதற்கான தயாரெடுப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்தார்கள்னா ஒரு 80% அதிகமான இந்திய மக்கள் மோடிக்கு எதிராக களத்தில் வர காத்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மோடியும் அமித்ஷாவும் எப்படியோ தப்பித்து கொண்டார்கள். இல்லைன்னா இந்த நேரத்தில் மோடியும் அமித்ஷாவும் ராஜினாமா செய்திருப்பார்கள். உலகத்தினுடைய விஸ்வகுரு என்றும் அரசியல் சாணக்கியன் என்றும் 2014 இந்த மாதிரி கோலி மீடியாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஊதி பெருக்கப்பட்ட பலூன் அப்படிங்கிறது கொஞ்ச நாளிலே தெரிஞ்சுது. அதிகாரத்தை வைத்து எல்லாவற்றையும் அடக்கி வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதை இளைஞர்கள் ரொம்ப சாதாரணமாக கிழித்து எறிந்திருக்கிறார்கள். இல்லையா? அது ஒரு பலூன் தான், ஒன்றுமே கிடையாது அதுக்குள்ளே அப்படிங்கிறத இன்றைக்கு மாணவர்கள் இந்திய மக்களுக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள், இளைஞர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இழுத்தடித்து கொண்டிருக்கக்கூடிய, அதற்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவிற்கு எதிராக இந்திய இளைஞர்களும் விவசாயிகளும் மாணவர்களும் ஒன்று சேர மீண்டும் ஒரு போராட்டத்தில் ஈடுபடப் போகிறார்கள் என்கிற செய்தி இப்போது வந்த வண்ணம் இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.